ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இப்போ மார்னிங்கே நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சீக்கிரம் சமைச்சு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நைட்டு பச்சை பயிர் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். அதோட கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். நான் எப்போதும் காரக்குழம்பு செய்வோம்ல, அதே மாதிரி செஞ்சுட்டு நம்ம பச்சை பயிரும் கத்திரிக்காயும் சேர்த்து செய்ய போகிறேன். அவ்வளோதான். அதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் அதெல்லாம் சேர்த்து வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிருக்கேன். போட்டு நறுக்கி வச்சுருந்தேன். அந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காயில் போடுறேன், அதே கத்திரிக்காயை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நறுக்கிட்டு ஒரு 2 பீஸ் முருங்கைக்காவும் வந்துச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி அதோட சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நம்ம தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்லா அடித்து சேர்த்துக்கலாம். நம்ம மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு போட்டோம்னாக்கா திக்னஸ் அந்த கிரேவிக்கு கொடுக்கும். ஸோ அதுக்காக அப்படி சேர்த்துக்கிறேன். அந்த சைடு இரும்பு கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் பொரியல் செய்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம வரமிளகாய் இருக்குல்ல, அதை உடச்சி போட்டுக்கலாம். உடச்சி போட்டு மீதி இருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த சைடு அப்படியே குழம்புக்கும் நல்லா கிண்டிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிரும்ல, அதுக்காக அதையும் கிண்டியாச்சு. இப்போ அந்த தக்காளியில் நல்லா மசிஞ்சிருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்தா பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு குழம்பு இது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம புளி சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கனாக்கா டேஸ்ட் அள்ளும். ஸோ சூப்பராக இருக்கும். அந்த சைடு வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேரட்டை. ஸோ அதை சேர்த்துக்க போகிறேன். இன்றைக்கி இந்த மாதிரி காரக்குழம்புக்கு இந்த மாதிரி கேரட் பொரியல் அதெல்லாம் செஞ்சோம்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கேரட் நறுக்கி வச்சுருந்ததையும் அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து அதை அப்படியே நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சைடு குழம்புக்கு வந்துடலாம். நல்லா இதையும் ஒரு கிளறிக்கிட்டு இதோட நம்ம புளி தண்ணி இதெல்லாம் ஊற்றணும். எப்போதுமே புளி தண்ணி நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அதில் கொஞ்சம் அந்த தூசிலாம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நல்லா வடிகட்டிக்கலாம் ஈஸியாக. ஸோ அதை ஊற்றிட்டு அதோட இந்த சைடு கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு அந்த கேரட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அப்புறமா குழம்புக்கு தேவையான காரக்குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அதெல்லாமே சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தண்ணியும் தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த பச்சை பயிர் இந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்க்கும்போது திக்னஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து செஞ்சோன்னா தான் நம்ம சாப்பிடும்போது அதை ஊற்றி சாப்பிட்ற ஒரு கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ மிளகாய்த்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேன். நல்லா கொதிக்க வச்சு அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சோம்னாக்கா சூப்பரான பச்சை பயிர் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடும். அந்த சைடு கேரட்டுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும்ல கேரட் சாப்பிடும்போது, அதனால் லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக தண்ணியும் தெளித்து விட்டு அப்படியே வேக வச்சுக்க போகிறேன். அப்போ தான் கேரட் நல்லா சாஃப்டாக வெந்துக்கும். நம்ம சாப்பிடும்போது கொறுக்குன்னு இருக்காது. அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே வேக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கத்திரிக்காய் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ இதில் தேங்காய் பூ சேர்த்துக்க போகிறேன். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சாம்பார் இப்படி செய்யும்போது நல்லா காரமான சைட் டிஷ் பண்ணிக்கலாம். அது காரக்குழம்பு மாதிரி செய்யும்போது லைட்டாக ரொம்ப மைல்டாக இருக்க அந்த மாதிரி சைட் டிஷ் பண்ணால் தான் காம்பினேஷன் நல்லா சூப்பராக இருக்கும். எனக்கு எப்போவுமே இப்படி தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படி தான் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்றைக்காவது சாதம் செய்ய கொஞ்சம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்றைக்காவது அவசரமாக சமைப்போம்ல. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது என்றைக்காவது நான் குக்கரில் வச்சுருவேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு குக்கரில் செஞ்சாலே பிடிக்காது. ஆனால் என்றைக்காவது அவசரமாக செய்கிற டயத்தில் கண்டிப்பாக குக்கரில் தான் வச்சு ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ குவான்டிட்டி நிறையா செய்கிறோம் அந்த மாதிரி டயத்துலையும் இந்த மாதிரி என்றைக்காவது அவசரமாக செய்யும்போது குக்கரில் வச்சுருவேன். ஸோ அதையும் எடுத்து ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ தேங்காய் பூ போட்டுக்க போகிறேன். தேங்காய் பூ போட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான பச்சைப்பயிறு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த சைடு கேரட் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி புளியோடு சேர்த்து செய்யும்போது பருப்பு ரொம்ப அந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கேரட்டையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். எப்போதும் இந்த இரும்பு கடாயில் செய்யும்போது நம்ம தனியாக சமைச்சு முடிச்சோன்னே எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அந்த துரு எதுவுமே அதை சாப்பாட்டில் சேராது. அந்த துருக்கான ஒரு ஸ்மெல் இருக்கும்ல, அது சேராது. ஸோ அதனால் எப்போதுமே எடுத்து வச்சது ரொம்பவே நல்லது. இப்போ கையோடு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட போகிறேன்.
இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சமையலை முடித்து கையோடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதே போல் இந்த மாதிரி காய்கள் நறுக்கி அந்த தோல் இந்த மாதிரி காய் நறுக்கின வேஸ்ட்லாம் இருக்கும்ல, அது வந்து தண்ணியிலே போட்டு வச்சுருப்பேன். தண்ணியிலே போட்டுட்டு நம்ம அந்த மற்றதெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுடலாம். தண்ணியை வந்து செடிக்கு ஊற்றினோன்னாக்கா அந்த காயில் அந்த இருந்த சத்துக்கள் எல்லாமே செடிக்கு போய்க்கும். ஸோ இப்போ வந்து அதை செடிக்கு ஊற்றிட்டு வந்துட்டு பாத்திரத்தையும் வந்து கையோடு வந்து கழுவிடுறேன். கழுவி முடிச்சிட்டோன்னாக்கா கிச்சன் வேலை முடிஞ்சது. ஸோ கழுவின கையோட பாத்திரத்தையும் வந்து கவுத்து வச்சிடறேன். அப்படி வச்சோம்னா தான் நமக்கு வந்து இந்த சென்னையில் இருக்க உப்பு தண்ணிக்கு நம்ம பாத்திரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதனால் எப்போதுமே கழுவி வச்ச கையோடு கவுத்து வச்சிடணும். அப்போ தான் தண்ணியெல்லாம் வடிகட்டி நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா இனிமேல் சாப்பிட்ற வேலை, பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற வேலை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டா இருந்தால், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து நல்லா பெரிய வேலை வச்சு கொடுத்துட்டாங்க. எல்லா காயும் நறுக்கி போட்டு எல்லா பொடியும் போட்டு பஜ்ஜி மாவு, கடலை மாவு, அப்புறம் லைட்டாக ராகி மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து இருக்க என்னென்ன காய் இருக்கும், கேப்சிகம், கேரட், உருளைக்கிழங்கு, பாகக்காய், அப்படி முட்டைக்கோஸ், இந்த மாதிரி வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் தட்டி போட்டு எல்லாத்தையும் அப்படியே வந்து பிசைஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ இதை எனக்கு அப்படியே பக்கோடா மாதிரி போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து செஞ்சிட்ருக்கேன். அப்படியே பக்கத்துலேயே வந்து கருவேப்பிலையும் எடுத்து அதில் ஆட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பக்கோடா வந்து நம்ம நார்மலாக எப்போதும் வெங்காய பக்கோடா அந்த மாதிரி தானே சாப்பிடுவோம். இது எல்லா காயும் போட்டு இந்த கேரட், உருளைக்கிழங்கு, அப்புறம் பாகக்காய் கூட சேர்த்துருந்தாங்க. எல்லாமே போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. நல்லா கிறிஸ்பியாக, கொஞ்சம் மாவு பத்தலை, பஜ்ஜி மாவு பத்தாத காரணத்தினால கொஞ்சமாக ராகி மாவும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதான் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பார்க்கவே வந்து நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. ஸோ க்ரன்ச்சியாக இருந்துச்சுனாக்கா பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ல. ஸோ அதனால் ஈவினிங் வந்து கடையில் போய்ட்டு எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க. ஸோ அதையும் செஞ்சு நல்லா சூப்பரான ஒரு வெஜிடபிள் பக்கோடா வந்து செமையாக ரெடியானது. ஸோ அதையும் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு, ஏற்கனவே மத்தியானம் வந்து கொஞ்சம் அந்த பாட்டில்ஸ்லாம் வந்து கழுவி நல்லா வச்சுருந்தேன். ஸோ அதையும் அப்படியே வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால எண்ணெய் வந்து வீட்டில் வாங்குறது ரொம்பவே நல்லது. ஸோ எப்போதும் எண்ணெய் வாங்குறீங்க அப்படின்னா சனிக்கிழமைகளில் வாங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால எண்ணெயும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் பாட்டில்ஸ் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு காய வச்சுருந்தேன் வெயிலில். ஸோ அதில் வந்து அடுத்து ரீஃபில் பண்ணணும். ஸோ சூப்பராக வந்து இந்த டீயோடு இந்த பக்கோடா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காயும் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க பக்கத்துலேயே இருந்துட்டு குட்டி குட்டியாக போடு, நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வந்து அப்படியே எண்ணெயில் போட்டேன். ஏன்னா வந்து தெரிச்சது கொஞ்சம் பயமாக இருக்கும்ல எண்ணெயில் போடும்போது. அதனால் நான் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டேன். அவங்க அப்படி பெருசாக போடாத, தனித்தனியாக உதுத்து போடுற மாதிரி போடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த பேட்ச் வந்து போடும்போது அப்படி உதுத்து போடுற மாதிரி போட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டாச்சு. என்ன தான் நம்ம கடையில் வாங்கி விதவிதமாக சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இணையே ஆகாது. அது நம்ம ஹெல்த்தியாக செய்வோம். நம்ம வீட்டில் செய்கிறது பார்த்து செய்வோம் நம்ம பசங்களுக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அழுப்படாமல் வீட்லேயே செஞ்சிட்டோன்னாக்கா ரொம்ப குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. அப்புறம் எண்ணெய் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரீஃபில் பண்ண வேண்டியதான். இதை வந்து நல்லா வந்து கழுவியிருக்கேன். நல்லா ஹாட் வாட்டர் போட்டு கழுவினாலே சூப்பராக வந்து கழுவிடலாம். ஸோ அவங்க வந்து மதியானம் வந்து தேங்காய் பாலில் தயிர் செஞ்சு வச்சாங்க. ஸோ அதையும் வந்து நல்லா வந்து மோராயிடுச்சு. தேங்காய் பாலில் தயிர் ஊற்றி வச்சது நல்லா தயிராக அப்படியே சூப்பராகிடுச்சு. அது அப்படியே நம்ம வந்து மோராக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக அவங்களுக்கு அதை பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட்டு ஒரு டைம் முன்னாடி செஞ்சு ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த வாட்டி சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நான் இந்த சைடு வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ரெண்டையுமே ஊற்றி வச்சுக்கிறேன். எப்போதுமே வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் வாங்குறது. ஸோ நைட்டுக்கு வந்து உப்புமா தான் செஞ்சேன். ஸோ ரவை உப்புமாவோடு செஞ்சு முடிச்சாச்சு. ஏன்னா மாவு இல்லை, அதனால் இந்த மாதிரி ரவை உப்புமா, கிச்சடி இந்த மாதிரி தான் செய்கிறது. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு வெளில போகலான்னு சொல்லிட்டு வெளில போனோம். வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் தான் போயிருந்தோம். ஸோ போயிட்டு அப்படியே வந்து பசங்களையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடலான்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருந்தோம்.
உள்ளே ஃபஸ்ட்டு போனோடனே வந்து எல்லாேருக்கும் குல்ஃபி வேணும்னு கேட்டோம். ஸோ கேட்டோன்னே வந்து அந்த கோவா குல்ஃபி வந்து வாங்கியிருந்தோம். இது ரொம்பவே ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி வந்து குட்டி ஸ்லைஸாக இருந்தது, இப்போ வந்து நல்லா பெரிய ஸ்லைஸாகவே கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து லைட்டாக வந்து மிளகாத்தூள்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க. நல்லா அந்த கொய்யாப்பழம் சாப்பிட்ற ஃபீலும் இருக்கும், ப்ளஸ் வந்து குல்ஃபியும் சாப்பிட்ற ஃபீல் ரெண்டுமே சேர்த்து இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களே எப்போயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து எல்லாேருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸா வந்து எடுத்து அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கிரிக்கெட்டும் ஓடிட்டு இருந்தது. ஸோ ஸ்க்ரீனில் வந்து கிரிக்கெட் அப்படியே பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து நமக்கு இந்த டிவியில் கிரிக்கெட் பார்க்குறதெல்லாம் பிடிக்காதான்னு சொல்லிட்டு நான் அப்படியே அங்கே லைவாகவே கிரிக்கெட் பசங்க விளையாண்டுட்டு இருக்குது, சின்ன பசங்கள்லாம். ஸோ அதை போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு அப்படியே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். இந்த பசங்க விளையாடுறத பார்க்கும்போது அதுங்க அந்த விளையாடும் போது ஒரு ஃபன்னாக இருக்கும்ல. ஸோ அது பார்க்கவே நல்லாயிருக்கும். நம்ம விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படியே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு வந்து பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும்போது பார்க்கவே நல்லாயிருக்கும்ல. ஸோ அந்த ஃபீல் தான். ஸோ அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படி என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.